அதிகரிக்கும் உலக நாடுகளின் ஆதரவு. பாலஸ்தீனத்துக்கு இதனால் என்ன பயன்? பாலஸ்தீனத்தை இப்போது தனி நாடாக இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, கனடா 3 நாடுகளையும் இப்போ கூடுதலாக அங்கீகரித்திருக்காங்க. இதே போல் நிறைய நாடுகள் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பது அப்படின்னா என்ன, இது காசாவுக்கு ஏன் முக்கியம், இது எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை அந்த நாட்டுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு பல கேள்விகள் இருக்குது. காசாவில் கடந்த சில ஆண்டுகளாகவே போர் தொடர்ந்தாலும் இப்போது நிலைமைங்கிறது இதுவரை இல்லாத அளவுக்கு மோசமாக மாறி இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்டிடங்கள் மீதும் இஸ்ரேல் தீவிரமான தாக்குதல் நடத்தி வராங்க. இதனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கையில் கிடைச்ச பொருளை எல்லாம் எடுத்துக்கிட்டு நாட்டை விட்டு வெளியேறிட்டு இருக்காங்க. காசாவே முழுமையாக அழியக்கூடிய நிலை இப்போ ஏற்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில் தான் பாலஸ்தீனத்தை தனி நாடாக இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, கனடா போன்ற நாடுகள்லாம் அங்கீகரித்திருக்காங்க. பிரான்ஸ் உள்ளிட்ட மேலும் பல நாடுகள் சீக்கிரமாகவே இந்த அங்கீகாரத்தை வழங்க தயாராகி வராங்க. ஆனால் இந்த நடவடிக்கை ஹமாஸ் பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கும் அப்படின்னு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருக்கார். அமெரிக்காவும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்காங்க. பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பது அப்படின்னா என்ன, இது காசாவுக்கு ஏன் முக்கியம், இது இஸ்ரேல் அமெரிக்கா எதிர்ப்பது ஏன், பல கேள்விகள் இருக்குது. இப்போ இஸ்ரேல் எதிர்க்கிறாங்க அப்படின்னா இஸ்ரேலுக்கு சண்டை செய்யக்கூடிய நாடாக பாலஸ்தீனம் இருக்குது. அமெரிக்கா எதிர்க்காங்க ஒரு கேள்வி வரும். அந்த கேள்விக்கான பதில் என்னங்கிற மாதிரி பல கேள்விகள் இது சார்ந்திருக்கு. பாலஸ்தீனம் அப்படிங்கிறது ஒரு நாடு கிடையாது, அது நாடாக அங்கீகரிக்கப்படலை அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் அது ஒரு நாடாக அங்கீகரிக்கப்படலை. அதாவது உலக அளவில் பாலஸ்தீன நாட்டிற்கு குறிப்பிடத்தக்க அங்கீகாரம் இருக்குது. பல நாடுகளில் பாலஸ்தீன தூதரகங்கள் இயங்குது. ஒலிம்பிக் போன்ற சர்வதேச விளையாட்டு போட்டிகளையும் பாலஸ்தீனம் சார்பில் வீரர்கள் கலந்துக்கிறாங்க. ஆனால் இஸ்ரேலுடனான மோதல் காரணமாக பாலஸ்தீனத்திற்கு முறையாக அங்கீகரிக்கப்பட்ட எல்லைகள் கிடையாது, தலைநகரம் கிடையாது. இராணுவம் மற்றும் 1990களில் அமைதி ஒப்பந்தங்களுக்கு பிறகு பாலஸ்தீன நிர்வாகம் உருவாக்கப்பட்ட போதிலும் கூட பல்வேறு பகுதிகள் அங்கே இஸ்ரேல் இராணுவம் தொடர்ந்து அங்கே ஆக்கிரமித்து வர்றாங்க. அதனுடைய நிலப்பரப்புகளையும் மக்களையும் பாலஸ்தீன நிர்வாகத்தால் கட்டுப்படுத்த முடியல. பாலஸ்தீனத்தின் இன்னொரு பகுதியாக கருதப்படக்கூடிய காசாவில் இஸ்ரேல் இப்போது மிக மோசமான ஒரு போரை நடத்திட்டு வராங்க. பாலஸ்தீனத்தின் இந்த நிலை காரணமாக அதை தனி நாடாக அங்கீகரிப்பது அப்படிங்கிறது பெரும்பாலும் ஒரு அடையாளப்பூர்வ நடவடிக்கையாக தான் பார்க்கப்படுது. பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக நிற்கிறோம் அப்படின்னு காட்டும் ஒரு வலுவான தார்மீக மற்றும் அரசியல் நிலைப்பாடு தான் இது மற்ற நாடுகள்லாம் சப்போர்ட் பண்ணுறது. ஆனால் களத்தில் இது பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தாது. ஏன்னா இந்த அடையாள அங்கீகாரம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது தான். இதுக்கு முன்னாடி பாலஸ்தீனம் அப்படின்னு குறிப்பிட்ட பகுதியே 1922 முதல் 1948 வரை பிரிட்டன் ஆட்சி பண்ணாங்க. 1948 இஸ்ரேல் உருவான நிலையில் அதற்கு பிறகு பாலஸ்தீன பிரச்சனை நீண்ட காலமாக இருந்து வருது. இஸ்ரேலுக்கு இணையாக ஒரு பாலஸ்தீன நாட்டை உருவாக்க முயற்சிகள் பல்வேறு காரணங்களால் தோல்வியடைஞ்சது. இப்போது ஐநா சபையில் இருக்கக்கூடிய 193 உறுப்பு நாடுகளில் சுமார் 75% நாடுகள் இப்போது பாலஸ்தீனத்தை அங்கீகரிச்சிருக்காங்க. ஐநா சபையிலும் பாலஸ்தீனம் நிரந்தர பார்வையாளர் நாடு அப்படிங்கிற அந்தஸ்தை பெற்றிருக்காங்க. அதாவது ஐநா சபையில் நிகழ்வுகளில் பாலஸ்தீனம் கலந்து கொள்ளலாம், ஆனால் வாக்களிக்கும் உரிமை கிடையாது அப்படிங்கிறதா இதனுடைய பொருள். இப்போது இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகள் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்திருக்கக்கூடிய நிலையில் இதன் மூலமாக ஐநா பாதுகாப்பு சபையின் 5 நிரந்தர உறுப்பு நாடுகளில் 4 நாடுகளின் ஆதரவை பாலஸ்தீனம் பெறுறாங்க. ஏற்கனவே 1988 சீனா மற்றும் ரஷ்யா ஆகிய 2 நாடுகளுமே பாலஸ்தீனத்தை அங்கீகரித்தது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா இதுவரைக்கும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கலை. இப்போ கடந்த காலங்களில் பல அமெரிக்க அதிபர்கள் பாலஸ்தீன நாடு உருவாக ஆதரவு தெரிவித்தாங்க. இரட்டை நாடு உருவாக்கப்படுவதே ஒரு தீர்வாக இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டாங்க. ஆனால் தற்போதைய அதிபர் ட்ரம்ப் பாலஸ்தீனத்தை கடுமையாக எதிர்க்கிறார், இஸ்ரேலை முழுமையாக ஆதரிக்கிறார். அதோட பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கும் நாடுகளையும் ட்ரம்ப் நிர்வாகம் கடுமையாக எச்சரிக்கிறாங்க. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இப்போது இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, கனடா ஆகிய நாடுகள் காசாவை அங்கீகரிச்சிருக்காங்க. தார்மீக ரீதியாகவும் புவிசார் அரசியல் ரீதியாகவும் முக்கியமான ஒன்று. ஆனால் களத்தில் குறிப்பாக காசா மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதில் இது பெரிய மாற்றத்தை கொண்டு வருமாங்கிறத மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. இருந்தாலும் போர் அப்படிங்கிறது என்றைக்கும் ஒரு தீர்வு கிடையாது. அதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ளவும் கூடாது. உலக அளவில் அமைதி நிலவ வேண்டும், மக்கள்லாம் அங்கே பாதுகாப்பாக வாழ வேண்டுங்கிற எல்லாருடைய எதிர்பார்ப்பும் கோரிக்கையாக இருக்குது.
ஆனால் காசாவில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு கொடூரமான தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. பச்சிலம் குழந்தைகள்லேருந்து சிறுவர்கள்லேருந்து முதியவர்கள், பெண்கள் எல்லாருமே உயிரிழந்துட்டு வராங்க. அந்த நாட்டை விட்டு வெளியேறிட்டு இருக்காங்க. எப்படியாவது உயிர் பிழைத்த போகுது அப்படின்னு. இந்த கொடுமை இவர் எங்கேயும் நடக்கக்கூடாது, இது உடனடியாக முடிவுக்கு வரணும் அப்படிங்கிறதா எல்லாரோட எதிர்பார்ப்பாகவும் இருக்குது.